சிறப்பு பேச்சாளராக வந்து அமர்ந்திருக்கின்ற அம்மையார் அவர்களே, விவேகானந்தரை பார்த்தவுடன் எனக்கு ஒரு ஞாபகம். என்ன, விவேகானந்தர் சொல்லாம இருக்க முடியாது என்னால். விவேகானந்தர் அயர்லாந்திலிருந்து வந்திருக்கிற நிவேதிதா என்ற பெண்மணியை நிவேதிதை என்று மாற்றி சீடராக ஆக்கினார். நிவேதிதாவை பார்க்க நம்ம ஊர்ல இருந்து பாரதியார் போறார். அம்மா, நான் உங்களை பார்க்க வந்திருக்கிறேன், என்னுடைய பெயர் சுப்பிரமணிய பாரதி என்கிறார். அந்த அம்மா கேட்கிறாங்க, வாட் இஸ் யுவர் வைஃப் அப்படின்ற பதில் பாரதியார் நிறைய மொழிகள் படித்தவர். அவர் சொல்றாரு, it is not our culture and custom to bring the wife to a public event என்று சொல்லுகிறார். பதில், நிவேதிதா பாரதியாரை அமர வைத்து 5 அறிவுரைகள் சொல்லுகிறார். அதுல ஒன்று, உன்னுடைய மனைவியை இருட்டில் வைத்துவிட்டு நீ வெளிச்சத்திற்கு வராதே. எப்பொழுது உன்னுடைய மனைவி வெளிச்சத்துக்கு கொண்டு வருகிறாயோ அப்பொழுதுதான் உன் சமுதாயம் உயரும் என்று பாரதியாருக்கு போதித்தவர் நிவேதிதா. அததான் நம்ம தம்பி சொன்னாரு. இங்க அப்படி மாறி இருக்கு பாருங்க. நம்ம அம்மையாருடைய கணவர் கீழே இருக்கிறார், அம்மையாரை மேலே உட்கார வைத்து அவருடைய பேச்சை நான் சொன்னேன், மேடைக்கு வாங்க சார்னு. இல்லை, நான் கீழே இருந்து ரசிக்கிறேன் என்று சொல்லுகிறார். ஆக பெண்களுக்கு உயர்வு கிடைத்திருக்கிறது என்பதற்கு இதுதான் சார். அம்மா, எங்க ஊரை பத்தி சொல்ல வேணாம். எங்க ஊரை காலையிலே உங்களை கூப்பிட்டேன். மதுரை மீனாட்சி அம்மனினுடைய ஊர். இங்க மீனாட்சிக்கு தான் பவர். முதல்ல அவங்கள பார்த்துட்டு தான் சொக்கநாதரை பார்ப்போம். இன்று காலையில கூட நான் கோவில்ல 6 மணியிலிருந்து 8 மணி வரைக்கும் வேண்டினேன். இன்று வருகிற குழந்தைகள் எல்லாம் மிகச்சிறந்த கல்வி பெற்று சிறந்த பட்டதாரிகளாகவும் மனிதர்களாகவும் உருவாக வேண்டும் என்று வேண்டிக் கொண்டேன். ஆகவே தூங்கா நகரமாக இருக்கின்ற மதுரையில தி மோஸ்ட் ஆம்னிபோட்டன்ட் அண்ட் ஆம்னிஷியன்ட், எல்லா இடங்களிலும் நீக்கமர நிறைந்திருக்கிற இறைவனை வணங்கி இதை தொடங்குவோம். மரியா, மணி இப்பொழுது 11:10. உங்களுக்கு எப்படி மைக்கு 1 மணி நேரம் வேணுமா? 12 மணிக்கு உங்களை பேச்ச விட்டுருவோம். உங்க பேச்சை கேட்க நானும் காத்திருக்கிறேன். அது என்ன சார் 12 மணின்னு சொல்றீங்க? ஒரு காரணம் இருக்கு. இன்னைக்கு சர்வ அமாவாசை நாள், அது ஒரு முக்கியமான நாள். ஆனால் இந்தியாவினுடைய ஸ்பேஸ் ஹிஸ்டரியில இன்றைக்கு குறிக்கப்பட வேண்டிய நாள். எல்லோரும் டிவியில போய் பார்க்க போறீங்க. நாளைக்கு காலையில செய்தித்தாள்ல தலைப்பு செய்தியா வரும். இதுவரைக்கும் இந்தியாவிலிருந்து ஸ்பேஸுக்கு போனது ஒருத்தர் தான், மிஸ்டர் ராகேஷ் சர்மா என்ற ஒருவர் மட்டும்தான் ஸ்பேஸுக்கு போயிருக்கார், விண்வெளியில பறந்திருக்கிறார். இன்று சரியாக இந்திய நேரம் 12 மணி படி இந்தியாவிலிருந்து ஒரு விமானப்படையினுடைய குரூப் கேப்டன் சுபன்ஷு சுக்லா என்பவர் தேர்ந்தெடுக்கப்பட்டு 1 வருட காலம் அவருக்கு பயிற்சி அளிக்கப்பட்டு நேஷனல் ஏரோநாட்டிக்ஸ் அண்ட் ஸ்பேஸ் அட்மினிஸ்ட்ரேஷன் என்று சொல்லக்கூடிய நாசாவும் ஸ்பேஸ் எக்ஸும் சேர்ந்து ஆக்சியம் என்ற ஒரு கம்பெனியோடு இணைந்து இன்று சரியாக 12 மணிக்கு அமெரிக்காவிலிருந்து விண்கலம் புறப்பட்டு மேல போய், நம்ம ஊர்ல ரயில்வே ஸ்டேஷன், போலீஸ் ஸ்டேஷன் இப்படி இருக்கிற மாதிரி ஸ்பேஸ் ஸ்டேஷன் ஒன்று அமெரிக்கா வைத்திருக்கு. அங்க போய் பயணித்து ஆராய்ச்சிகள் செய்ய இருக்கிற நேரம் 12 மணி. ஆக உலகத்தின் விண்வெளியையும் இந்தியா ஆட்டி படைக்க ஆரம்பித்து விட்டது. ஒரு 15 தினங்களுக்கு முன்னே நான் மாணவர்கிட்ட ஒரு கேள்வி கேட்க போறேன். புத்தகம் வச்சிருக்கீங்களா? பதில் சொன்னா கொடுத்துருவோம். அது என்னுடைய மாணவி எழுதிய புத்தகம். நேற்று நான் சென்னையில் இருந்தேன். அந்த மாணவி என்னிடமே 1ஆவதிலிருந்து 12th வரைக்கும் படித்தார். அதுக்கப்புறம் அவர் ஒரு டிஐஜி, அவருடைய கணவர் மிகச்சிறந்த பேச்சாளர் திரு திருநாவுக்கரசு IPS அவர்கள், வீரப்பனை பிடித்த படையிலே 2ஆவதாக பதவி வைத்தவர். தற்போது மாண்புமிகு முதல்வர் அவர்களினுடைய பாதுகாப்பு படையினுடைய தலைவர். அவருடைய வீட்டிற்கு சென்று அவர் சொன்னார், சார், நான் உங்களுக்கு ஒரு புத்தகம் பரிசளிக்கிறேன் என்று கொடுத்தார். நான் அந்த புத்தகத்தை உங்களுக்கு பரிசளிக்கிறேன். இந்தியாவில் இருக்கிற ஒரு மாநிலத்தில், பஞ்சாப் என்ற ஒரு மாநிலம்,
அந்த பஞ்சாப்ல ஓடுற 5 நதிகள் யாவை? அதை சொல்லிட்டீங்கன்னா புஸ்தகம் தந்துடுற. சார், எங்க ஊர்ல ஓடுற நதி பேரே தெரிய மாட்டேங்குது, அதுவும் பஞ்சாப்ல ஓடுற 5 நதி. அதனால அதுக்கு பேரே பஞ்சாப். பஞ்சுனா 5, 5 நதிகள் ஓடுகிற மாநிலம் இந்தியாவினுடைய பணக்கார மாநிலம். இந்தியாவில் விவசாயம் அதிகமாக இருக்கிற மாநிலம் பஞ்சாப். யாராவது சொல்ல முடியுமா? புஸ்தகம் தர்றேன். எனி பேரண்ட் வரீங்களா சார்? சரி, தெரிஞ்சுங்க. இப்ப புஸ்தகம் எனக்கு தெரிந்து கொள்ளுங்கள். நம்ம நாட்டில் நம்ம மாநிலத்தில் ஓடுகிற பஞ்ச நதிகளை தெரியவில்லை. சிந்த் இங்க ஆரம்பிச்சு பாகிஸ்தான் வரைக்கும் போகுது. சிந்த். செனாப் இங்க ஆரம்பிச்சு காஷ்மீர் வரைக்கும் போகுது. செனாப். ஜீலம் அங்க ஆரம்பிச்சு ஸ்ரீநகர் வரைக்கும் போகுது. பியாஸ் இது மட்டும் பாகிஸ்தான்ல ஆரம்பிச்சு அப்படி பஞ்சாப்ல வருது. அடுத்த 5 இந்தியாவின் மிகப்பெரிய அணையான பக்ரான் அங்கல் கட்டப்பட்டுள்ள சட்லஜ் நதி. இந்த 5 நதிகளும் ஓடுவதால் தான் பஞ்சாப் செழிப்பான மாநிலமா. இது என்ன சார் எங்களுக்கு சொல்ற தகவலா? இல்லை. 15 நாட்களுக்கு முன்னு நம்முடைய தேசிய கொடியை பிடித்துக் கொண்டு நம்முடைய பாரத பிரதமர் அவர்கள், நாங்கெல்லாம் பல தடவை காஷ்மீர் போயிருக்கேன், ரொம்ப கஷ்டப்பட்டிருக்கோம். ஜம்மு வரைக்கும் தான் ரயில், ஜம்முக்கு பிறகு பஸ்ல ஏறணும். ஜம்முல இருந்து ஸ்ரீநகர் வரைக்கும் 300 கிலோமீட்டர் பஸ்ல போகணும். இப்ப அதை மாற்றி நீங்க போய் பாருங்க, காஷ்மீர்ல கத்ரா என்ற ஊர்ல இருந்து சினாப் வரைக்கும் உலகத்தின் மிகப்பெரிய ரயில் பாதை இந்தியா வடிவமைத்திருக்கிறது. ஈஃபில் டவர் கேள்விப்பட்டிருப்பீங்கல்ல, ஈஃபில் டவர் அதை விட உயரமா ஒரு பாலத்தை திறந்து வைத்திருக்க. அதுவும் முக்கியம் இல்லை எனக்கு. நான் சொல்ல போற செய்தி தெரியுமா? அந்த பாலத்தை வடிவமைத்தது யார்? புஸ்தகம் தர்றேன். புஸ்தகம் இருக்காமா? இருக்கு. இந்த பாலத்தை வடிவமைத்தது யார் அப்படின்னு சொல்லிட்டீங்கன்னா 2 புஸ்தகம் தரேன். இப்ப நான் அந்த சொன்ன மாணவி அவர் எழுதிய புத்தகமும் அவர் கணவர் எழுதிய புஸ்தகமும் 2 புத்தகங்களை, போட்டி தேர்வு என்ற புத்தகமும் வார்த்தைக்குள் வாழ்க்கை என்ற புத்தகத்தை அவருக்கு பரிசாக கொடுப்பதில் மகிழ்ச்சி. அவரை பார்த்த உடனே எனக்கு அலெக்சாண்டர் சொல்றதுதான் ஞாபகம் வருது. ஐ ஓ டு மை பேரண்ட் ஃபார் மை லிவிங். நான் வாழ்வதற்கு காரணம் என்னுடைய பெற்றோர்கள். பட் ஐ ஓ டு மை டீச்சர்ஸ் ஃபார் மை பெட்டர் லிவிங். ஆனால் நன்றாக வாழ்வதற்கு காரணம் என்னுடைய ஆசிரியர்கள் என்று சொல்லுவது போல் உங்களுக்கு என்னுடைய அன்பான வாழ்த்துக்கள். ஒரு பெண்மணி தேர்ந்தெடுக்கப்பட்டு 1 வருஷம் 2 வருஷம் இல்லம்மா, அந்த பாலத்தை கட்டுவதற்கு ஆச்சரியப்படுவீங்க. இப்ப உங்களுக்கு எல்லாம் ஒரு வேலை கொடுத்தா எப்ப வீட்டுக்கு போலாம் அப்படின்னு ஆரம்பிப்போம். 17 வருடங்கள் காஷ்மீர்ல தங்கி இருந்து, 17 வருடங்கள் மைனஸ் ஆல்டிடியூட்ல தங்கி இருந்து இந்த பாலத்தை வடிவமைத்து பெங்களூர்ல இருக்கிற இந்தியன் இன்ஸ்டிடியூட் ஆஃப் சயின்ஸ்ல வேலை பார்க்கிற அந்த பேராசிரியர் ஒரு பெண் இந்த பாலத்தை வடிவமைத்தார் என்பால் பெண்களால் எதையும் சாதிக்க முடியும் என்பதற்கு இது சான்று. ஆகவே நாம சொல்லிக்கிட்டே போகலாம். சுதந்திர போராட்டம் ஜான்சி ராணியாக இருக்கட்டும், இல்லை அதற்கப்புறம் சுதந்திரத்திற்காக தன் உயிரை கொடுத்த தில்லையாடி வள்ளியம்மையாக இருக்கட்டும், அல்லது மதுரையை ஆண்ட ராணி மங்கம்மாளாக இருக்கட்டும், மதுரையின் ஒரு சின்ன தெருவில் பிறந்து ஐக்கிய நாடுகள் சபையிலே பாட்டு பாடிய MS சுப்பலட்சியா இருந்தாலும் சரி, எல்லா பெண்களும் சாதித்திருக்கிறார்கள். ஆகவே பெண்கள் நாட்டின் கண்கள் என்று சொல்லுவார்கள். A girl is a pearl அப்படிம்பார். ஒவ்வொரு பெண்ணும் ஒரு முத்து மாதிரி என்று சொல்லுவார்கள். இதை உருவாக்கக்கூடிய களம்தான் நம்முடைய கல்லூரி. இந்த கல்லூரி உங்களை பரிணமிக்க வைக்கும். சார் சொன்னாரு, செல்போனை நோ சொல்லுங்க, வேற ஏதாவது ரிலேஷன்ஷிப் வந்தா நோ சொல்லுங்க. ஏன் உங்க வீட்டிலே அடுத்த வருஷமே வந்து நீ திருமணம் செய்து கொள்வாயா அப்படின்னு கேட்டா சொல்லு நோ அப்படின்னு சொல்லு. பேரண்ட் என்கிட்ட வருவாங்க, என்கிட்ட வர்றாங்கம்மா, கடந்த ஆண்டு 50க்கும் மேற்பட்டவர்கள் எங்களிடமிருந்து வாங்கி டிசி வாங்கி திருமணம் செய்திருக்கிறார்கள். 1வது வருடம் 2வது வருடம் படிக்கும்போது அப்ப அவருடைய கனவு அப்படி பட்டு போகிறது. மாணவ செல்வங்களே,
நிச்சயம் அதற்கு சொல்லுங்கள். நோ, நான் படித்து உங்களை உயர்த்துவேன், நான் படித்து உங்களை ஆடி கார்ல கூட்டிட்டு போவேன்னு சொல்லுங்க. ஒரே ஒன்றை மட்டும் சொல்லி நிறைவு செய்கிறேன். நீங்க அந்த வேலைக்கெல்லாம் வரணும்னு எனக்கு ஆசை. நல்ல ஞாபகத்தில் வச்சுக்கணும். நான் பல விஷயம் உங்களுக்கு சொல்லியிருக்கேன். இப்ப ஒருவரை சொல்லி போறேன். நீங்க என்னமோ பெண்கள்னா சாதாரண, ஆண்கள் தான் எல்லாம். பிளைட்ல போனா அவங்க தான் ஓட்டுறாங்க, பைலட்டா இருக்காங்க. ரயில் ஓட்டுறதுக்கெல்லாம் வந்து பயப்படுவாங்க. இப்ப லோகோ பைலட் லேடிஸ் வந்துட்டாங்க. இந்தியாவின் பாதையை மாற்றுவதற்கு ஒரு அம்மையார் வந்தார். பாரத பிரதமராக இருந்த திருமதி இந்திரா காந்தி அவர்கள். நான் எதுவும் தயாரிப்பெல்லாம் வச்சுக்கல, சொல்லுகிறேன். வருஷத்தை ஞாபகம் வச்சுக்க. ஏன்னா நான் ஆசிரியராக இருந்தவன், 40 ஆண்டு காலம் ஆங்கிலம் போதித்தவன். அதனால எனக்கு ஞாபகத்தில் இருக்கிறது சொல்றேன். 1971 வருஷம் டிசம்பர் மாதம் 27ஆம் தேதி கூப்பிடுகிறார் பிரதமர், நீங்க அந்த பதவிக்கு வரணும். என்ன பதவின்னு சொல்ல போறேன். வீட்டுக்கு வந்தா அதுக்கு பேரு இன்கம்னு பேரு, வருமானம் சொல்றான். உங்க அப்பா எவ்வளவு சம்பாதிக்கிறார், இன்கம். நாட்டுக்கு வந்தா அதுக்கு பேரு ரெவன்யூ. நாட்டுக்கு வருமானம் வந்தா அது ரெவன்யூ. அதனால இந்திய அரசின முக்கிய பதவி இந்தியன் ரெவன்யூ சர்வீஸ். ஞாபகம் வச்சுங்க. எவ்வளவு பேரு காமர்ஸ் சேர்ந்திருக்கீங்க? காமர்ஸ் வித் கம்ப்யூட்டர் அப்ளிகேஷன் எவ்வளவு பேர் சேர்ந்திருக்கீங்க? கைதுங்க. எஸ், அதுல படிச்சிருப்பீங்க இன்கம் அண்ட் எக்ஸ்பெண்டிச்சர். அந்த எக்ஸ்பெண்டிச்சர் செக்ரட்டரியை கூப்பிட்டாங்க பிரதமர். நம்மளுடைய ஆண்டு வருமானம் எப்படி செலவாகுதுன்னு பார்த்தா மனசுல குறிச்சு வச்சுக்கோங்க. 71வது வருஷம் டிசம்பர் மாதம் 27ஆம் தேதி நம்முடைய வருமானத்தில் 10% நம்முடைய நாட்டை ஆண்ட மன்னர்களுக்கு போகுது அப்படின்னாங்க. என்ன மன்னர்களுக்கா? தட் இஸ் கால்ட் இங்கிலீஷ் ப்ரீவி பர்ஸ் அப்படின்னு. 10% பணம் போகுது அப்படின்னாங்க. நம்ம ஊர்ல இல்ல, திருவாங்கூர் மகாராஜா, ஹைதராபாத் நிஜாம், மைசூர் மகாராஜா, பரோடா மகாராஜா, காஷ்மீர் ராஜா. இப்ப பாருங்க, பெண்மணி முடிவு எடுக்கிறாங்க. இரவு ராணுவம் வரவழைக்கப்பட்டது. எல்லா ராஜாக்களையும் அன்று இரவோடு ஒழித்துவிட்டு அனைத்து பவர்களையும் எடுத்துக்கொண்டு இந்தியாவை முதலிலே முழு ஜனநாயக நாடாக மாற்றியது இந்திரா காந்தி என்ற பெண்மணியை மட்டுமே சேரும். ஆக உலகத்திலும் சரி, வீட்டிலும் சரி, வீட்டில் கூட பாருங்க, அவரு a man builds a home, வீட்டை கட்டுவாரு. ஆனா a woman makes it a home, அதை வீடாக இல்லமாக மாற்றுவது பெண்ணாத்தான் இருக்கும். ஆகவே மாணவ செல்வங்களே, கடவுள் எல்லோருக்கும் எல்லா வளங்களையும் கொடுத்திருக்கிறார். அதை சரியான முறையில் பயன்படுத்தி சிறந்த பதவிகளுக்கு வரணும். நான் சொன்னேனே, ஐஏஎஸ், ஐபிஎஸ் இந்த பதவியை உருவாக்கியது யார் தெரியுமா? நம்ம நாடு சுதந்திரமானப்ப இந்த பதவி கிடையாது. ஐசிஎஸ் என்ற பதவி, ஐசிஎஸ் was retained only by the British people. ஆங்கிலேயர் மட்டும்தான் இருந்தான். இந்தியர் இந்த பதவிக்கு வரணும்னு ஆசைப்பட்டவர் ஒரே ஒருவர், சர்தார் வல்லபாய் பட்டேல். அவர்தான் இந்த பதவிகளை உண்டாக்கினார். நீங்களும் இப்படி பதவிகளுக்கெல்லாம் வர வேண்டும் என்று வாழ்த்தி, நான் அனுதினமும் வணங்கும் அன்னை மீனாட்சியை வேண்டி, இந்த கல்லூரி உங்களுக்கு பாதுகாப்பாக இருக்கும், இந்த கல்லூரி உங்களுடைய வளங்களை உருவாக்கும் களமாக இருக்கும் என்று சொல்லி, I want to make my sincere appreciation to the principal, the heads of the department. கடைசியாக நாம எல்லாருக்கும் ஒரு மோட்டிவேஷன் தேவைப்படுது. சொல்றவங்க சொன்னாதான் ஏத்துக்குருவோம். இப்ப எங்களை எல்லாம் மாற்ற ஒரு அல்கெமிஸ்ட், டிக்ஷனரியில பாத்தீங்கன்னா அல்கெமிஸ்ட்னா a person who changes the metals into gold. சாதாரண உலகத்தை தங்கமாக மாற்றுபவன் அல்கெமிஸ்ட். அது மாதிரி எங்கள் மனதையெல்லாம் மாற்றுவதற்கு, மாணவியனுடைய மனதையெல்லாம் விசாலமாக்குவதற்காக அல்கெமிஸ்டா வந்திருக்கிற அம்மையார் அவர்களை வணங்கி வாழ்த்தி, எல்லா வளமும் கிடைக்க வேண்டும் என்று வாழ்த்தி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.